ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கடைசியாக விடை பெற்ற நம்மளோட ஹீரோ உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நேற்றுக்கு எபிசோட் பார்த்து இன்னுமே கூடுதல் வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பியூட்டிஃபுல்லான காதல் கதை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஐ மிஸ் யூ எம்கே ஃபேமிலி யுவர்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் வந்து எம்கேவை பற்றி முதலும் காதலும் பற்றி நம்மளோட ஹீரோ வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவ்வளோ நாள் அவங்களோட காதல் கதையில் நடந்த அந்த க்யூட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் விக்ரம் கிட்ட சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு சில மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. விக்ரம் வேதா நல்ல ஒரு ஸ்டோரி. எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வந்தது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு நெகட்டிவ் ஷேடும் இல்லாத இந்த ஸ்டோரி அதுக்குள்ளே முடியணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங் கொடுத்ததும் நல்லா இருந்துச்சு. சடனாக வந்து நான் திருந்திட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டா யாராக இருந்தாலும் மறுக்க தான் செய்வாங்க. அதை ரொம்ப அழகாக காமிச்சு அதே மாதிரி விக்ரம்க்கு அடிபடுற மாதிரி வேதாவோட எமோஷன்ஸை வந்து தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல இவங்க 2 பேரோடையும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி காமிச்சதெல்லாம். அதுலேயும் அந்த இவங்க விக்ரம் வந்து வாய் அளவில் எப்பயுமே சொல்லுவார், ஆனால் வாழ மாட்டார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த ஃபஸ்ட் நைட் சீக்வன்ஸையும் கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு முத்த காட்சியோட அந்த எண்டிங் வந்து வணக்கம் சொன்னதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு, அழகாக அந்த முடிச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு. நேற்றுக்கே இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். 6 மணிக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலும் ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு சீரியல். கண்டிப்பாக விக்ரம் வேதா 2 பேரும் மறுபடியும் வேறு ஒரு சீரியலில் வரணும் அப்படிங்கிறது தான். உங்களோட கருத்து என்ன? நேற்றோட எபிசோடு எப்படி இருந்துச்சு?